ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நீ நான் காதல் சீரியலில் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ செம்ம ட்விஸ்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அபிக்கு பார்த்திங்கன்னா விக்னேஷ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ராகவ் செம்ம ஷாக்காக இருந்துகிட்ருக்காங்க. முந்திக்க ராகவ் அப்படி சொல்ல முடியும். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்குள்ளேயும் லவ் காதல்லாம் வந்து துள்ள ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு முந்திக்கிட்ட என்ன பண்ணுறது, பாவம் தான் நம்ம ராகவும். ஸோ வந்து இதுக்கு முன்னாடிலாம் பேர் சொல்ல கூட வந்து யோசிப்பார். இப்போலாம் வந்து பேர் சொல்லும்போது அவருக்கே வந்து அது ஆச்சரியமாக இருக்குது. மனசாட்சியில் வந்து பேசுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் நாளை ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம ராகவுக்குள்ளே காதல் இருக்கிறது வந்து தெரிஞ்சது. அதாவது வந்து அவங்களோட முன்னாள் காதலி வந்து மாதிரி வந்து கனவுலாம் கண்டிருப்பாங்க இல்லையா, மது மாதிரி. ஸோ மதுவோட பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவரே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி பார்த்திங்கன்னா வந்து உள்ளே சுற்றி வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருவாங்க. ஸோ பார்க்கலாம். முரளி வந்து தலை கட்டாமல் ஏஞ்சி போயிடாரு. இதுக்கப்புறம் வந்தவர் கண்டிப்பாக அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்படி வந்து நம்ம ராகவும் அபியும் சேருவாங்க, முரளி என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கதையோட தான் வருவார். அவங்க நம்மள மாதிரி கதையெல்லாம் கட்டுவார். அதெல்லாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அபி வந்து விக்னேஷ்க்கு வந்து ஓகே சொல்லுவாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் செம ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே தெலுங்குக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம ராகவ் சிரிச்சாலும் நல்லா தான்ப்பா இருக்குது. எப்பயும் வெறப்பாக இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் சிரிச்சிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோலாம் சிரிச்சு 2 பேரும் வந்து செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஆன் ஸ்க்ரீன்லேயும் அது கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்போது நம்மளோட கருத்துக்கள். ஸோ பார்க்கலாம். நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்களா, எப்படி சொல்லிட்டு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ராகவோட மாற்றத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.